சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீடராகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீடராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இன்றைய திருப்பலியானது திருச்சிலுவை சபையிலே பணியாற்றி மறித்த அனைத்து அருள் சகோதரர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தர வேண்டும் என்றும், ஏடி இம்மானுவேல் ஆசீர்வாதம் மறித்த 9ஆம் ஆண்டு நினைவாக PA தாமஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மஜிலாவுக்கு பிரசவம் நல்ல முறை நடக்கவும், உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், இறைவனுடைய ஆசீரும் அரவணைப்பும் மாதரசனுடைய பரிந்துரையும் பிரசவ நேரத்திலே அன்னையினுடைய உடனிருப்பும் வேண்டிய சாக்காவுடைய 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியை நினைவு நாளில் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், மிராக்லின் ஜெஸ்ரா 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இறை ஞானம் உடல் உள்ள சுகத்துடன் வாழ வேண்டியும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை திருச்சிலுவையின் மாட்சி விழாவை மிக சிறப்பாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நாளிலே சிலுவையினுடைய உண்மையான அந்த ஆழமான அர்த்தத்தை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம். சிலுவையால் தான் கிறிஸ்துவாகி நமக்கு மீட்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்விலே சிலுவையின் உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து நாம் சிலுவையின் மக்களாக வாழ தவறிய அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், மன்றாடுவோமாங்கு. இறைவா, மனிதன் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணம் பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்கள் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதில் பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் கண்ணீர் என்னை மெருகே
விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்காரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தால் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தால் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களை பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 6 முதல் 12 உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொரு ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 13-17 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை தாயாம் திரு அவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றது. நாம் எல்லோருமே திருச்சிலுவையின் மக்கள். திருச்சிலுவையின் மக்கள் நாம். திருச்சிலுவையால் மீட்கப்பட்ட நாளை தான் திருச்சிலுவையின் மகிமை விழாவாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருச்சிலுவை நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே இந்த திருச்சிலுவை இல்லாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. நாம் ஆலயத்துக்கு சென்றவுடன் சிலுவை அடையாளம் வரைகின்றோம். நாம் பிரயாணம் செய்கிற பொழுது, ஆலயங்களை பார்க்கிற பொழுது திருச்சிலுவை அடையாளம் வரைகின்றோம். வீட்டை விட்டு கிளம்புகிற பொழுது, பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற பொழுது, ஆலயங்களில் வழிபாட்டை துவங்குகிற பொழுது, முடிக்கிற பொழுது இந்த திருச்சிலுவையை நாம் வரைகின்றோம். திருச்சிலுவையை பொறுத்தவரை சிலுவையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த திருச்சிலுவையின் உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும். முதலாவதாக, சிலுவை என்பது அந்த காலகட்டத்திலே ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. அதாவது ஒரு கொடூரமான கொலையாளிகள் குற்றம் செய்கிற பொழுது இந்த சிலுவையானது அவர்களுக்கு தண்டனையின் சின்னமாக கொடுக்கப்பட்டது. அதுவும் சிலுவையை ஊருக்கு வெளியே நிறுத்தி ஒரு மிகப்பெரிய அவமானத்திற்கு அடையாளமாக இந்த சிலுவை வைக்கப்பட்டது. அதாவது மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளியை ஊருக்கு வெளியே அழைத்து சென்று அந்த சிலுவையிலே அறைவார்கள். ஆக சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாக, மாபெரும் பெரிய பெரிய குற்றங்களை செய்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையின் சின்னமாக இருந்தது. இவ்வாறு உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்ட அல்லது இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட அடையாளமாக இந்த சிலுவையானது கருதப்பட்டது. எனவே தான் ஒவ்வொரு யூதனும் ஜெபிக்கிற பொழுது இவ்வாறு ஜெபிப்பாராம்: ஆண்டவரே, சிலுவை சாவு இல்லாமல் எங்களை காப்பாற்றும். இதிலிருந்து நமக்கு புரிகிறது இந்த சிலுவை எப்படிப்பட்டது, இந்த சிலுவை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அந்த மக்களிடையே ஏற்படுத்தியிருக்க நமக்கு நன்றாகவே புரிகிறது. எது வெறுக்கப்பட்டதோ, எது ஒதுக்கப்பட்டதோ அது சிறப்புள்ளதாக மாறியது. எவ்வாறு? இயேசுவின் மூலமாக. காரணம், சிலுவை என்பது வெறுக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் அந்த சிலுவை எப்போது இயேசு அதை ஏற்றுக்கொண்டாரோ அப்போது அது மகிமையின் மீட்பின் சின்னமாக மாறியது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருச்சிலுவை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம்.
பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் பாம்பினால் கடிக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யாவை கடவுள் மோசையை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், எந்த பாம்பினால் அவர்கள் இறந்தார்களோ அதே பாம்பை செய்து ஒரு கோலிலே உயர்த்த சொல்லி அதை உற்று நோக்குபவர்கள் உயிர் பிழைப்பார்கள், அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்கள் என்று யாவை கடவுள் மோசையிடம் சொல்லுகின்றார். அதே அடையாளமாக நாம் புதிய ஏற்பாட்டிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டும், இயேசு புதிய இனத்திற்கான விடுதலை வீரராக இருக்கிறார். அதே கோலில் அதே சிலுவையில் உயர்த்தப்படுகிறார். யாரெல்லாம் பாவத்தினால் கடிபட்டார்களோ, யாரெல்லாம் தீமையினால் நொறுக்கப்பட்டிருந்தார்களோ, இயேசுவை உற்று நோக்கிய பொழுது அவர்கள் அந்த முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆக இந்த சிலுவையானது வெறுமையின் அடையாளமாக, சிலுவையானது அவமானத்தின் அடையாளமாக, சிலுவையானது அசிங்கத்தின் அடையாளமாக இருந்த அந்த வேளையிலே சிலுவை இறைமகன் இயேசு அது அறியப்பட்டதால் மீட்பின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக, ஒரு புனிதத்தின் அடையாளமாக மாற்றப்பட்டது. எனவே சிலுவை என்பது வெறும் அவமானத்தின் அடையாளம் அல்ல, மாறாக சிலுவை என்பது அன்பு, சிலுவை என்பது கருணை, சிலுவை என்பது இரக்கம். எனவே அந்த சிலுவையோடு நம்மை நாம் இணைத்து கொண்டு வாழுகிற பொழுது இந்த திரு சிலுவையினால் நம்முடைய வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. இந்த விழா எவ்வாறு வரலாற்றிலே வந்தது என்று நாம் சிந்திக்கிற பொழுது 3 நிகழ்வுகள் மூலமாக இந்த வரலாறு, இந்த திருச்சிலுவையின் மகிமை விழா வந்ததாக பாரம்பரியம் நமக்கு சொல்லி தருகிறது. முதலாவதாக கிபி 312ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்டினோபிளுக்கும் மேக் ஜஸ்டஸுக்கும் இடையே அந்த ரோமை நகரை ஆட்சி செய்வது யார் என்ற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த இருவருக்கிடையே ஒரு குழப்பம் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த கான்ஸ்டன்டினோபிள் அப்போது இருந்த அந்த கிறிஸ்துவ மக்களுடைய ஜெப உதவியை நாடுகின்றான். இந்த மக்கள் கான்ஸ்டன்டினோபிளுக்காக ஜெபிக்கிறார்கள். அவ்வாறு ஜெபித்த பொழுது வானத்திலே ஒரு மிகப்பெரிய சிலுவை தோன்றியதாகவும், அந்த போரிலே கான்ஸ்டன்டினோபிள் ஜெயித்ததாகவும், அடுத்த கணமே கிறிஸ்தவ மதத்தை அந்த நாட்டினுடைய முறையான மதமாக அவன் அரசாங்க மதமாக அறிவித்ததாகவும், அந்திய நாள் முதல் இந்த சிலுவை மகிமை கொண்டாடக்கூடிய இந்த நினைவு வந்ததாகவும் வரலாறு சொல்கிறது. இது முதல் நிகழ்வு. இரண்டாவதாக அதற்கு பிறகு இந்த கான்ஸ்டன்டினோபிளுடைய தாய், அவருடைய பெயர் ஹெலனா, அவர் எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொள்கிறார். எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொண்டு அங்கே 3 சிலுவைகளை பார்க்கின்றார். அந்த 3 சிலுவையிலே எந்த சிலுவை இயேசுவை அறையப்பட்ட சிலுவை என்பது இவருக்கு தெரியவில்லை. எனவே அங்கே வழியிலே சென்ற ஒரு கை சூம்பிய முடவனை அழைத்து அந்த 3 சிலுவைகளையும் தொட்டு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார். அதிலே ஒரு சிலுவை மரத்தை தொட்டவுடனே அந்த கை சூம்பிய முடவன் சுகம் பெற்றதாகவும், அதற்கு பிறகு அவர் அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டியதாகவும், அந்த ஆலயத்திலே இந்த திருச்சிலுவையை நிறுவினார். அது நிறுவப்பட்ட நாள் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. எனவேதான் இந்த நாளை திருச்சிலுவையின் நாளாக கொண்டாடுவதாக இரண்டாவது நிகழ்வு சொல்லுகிறது. மூன்றாவது நிகழ்வு, இது நடந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு, சுமார் 7ஆம் நூற்றாண்டிலே ரோமை அந்த பேரரசை எதிர்த்து வந்த பெர்சிய அரசன் அந்த திருச்சிலுவையை எடுத்து சென்றதாகவும், 628 அந்த பெர்சியாவிலே அரசராக இருந்த ஹெராக்லேட்டஸ் என்பவர் அந்த சிலுவையை எடுத்து கொண்டு அவர் எருசலேம் நோக்கி பயணம் செய்ததாகும். அவ்வாறு பயணம் செய்த பொழுது விலையுயர்ந்த தங்க ஆபரணங்களையும் விலையுயர்ந்த ஆடைகளையும் அணிந்து அந்த சிலுவையை சுமந்து வருகிறார். எருசலேம் வாயிலே அவர் எருசலேம் அந்த நகருக்குள் நுழைய அவர் முற்பட்ட போது அவரால் நுழைய முடியவில்லை. அப்போது ரோமினுடைய ஆயராக இருந்த சக்கரையாஸ் இவரை சந்தித்து, இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது இந்த விலையுயர்ந்த தங்க ஆபரணங்களையும் விலையுயர்ந்த ஆடைகளையும் அணிந்து அவர் இந்த சிலுவையை சுமக்கவில்லை, மாறாக சாதாரண முறையிலே, கொடூரமான முறையிலே, எளிய முறையிலே அவர் சிலுவையை தாங்கி சென்றார் என்று சொன்ன பொழுது அந்த ஆடைகள் எல்லாம் கலட்டி விட்டு அவர்
சாதாரண எளிய முறையிலே அந்த சிலுவையை தூக்கி சுமந்து எருசலேம் நகருக்குள் சென்றதாகவும் சென்று அந்த சிலுவையை அங்கே நிறுவியதாகவும் அதன் நினைவாக இந்த விழா கொண்டாடப்படுவதாக இந்த 3 நிகழ்வுகளை வரலாற்றிலே சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திருச்சிலுவையினுடைய மகிமை திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இந்த திருச்சிலுவையின் மகிமை விழா நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே திருச்சிலுவையின் மக்கள். நாம் அத்தனை பேருமே திருச்சிலுவையின் மக்கள். we are people of holy cross. இந்த சிலுவையினால் தான் நமக்கு மகிமை. பொதுவாக வீட்டில் சிலுவை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மை கிடையாது. நிறைய பேர் என்னிடம் கேட்டிருக்காரு, ஃபாதர் எங்களுக்கு கஷ்டம் வருது, ஏன்னா வீட்டில் சிலுவை இருக்கிறனால தான் கஷ்டம் வருது. நிறைய நீங்களே சொல்லியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க இல்லையா? திருச்சிலுவை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு புது அர்த்தத்தை தருகிறது. we are people of holy cross. சிலுவையை ஆராதிக்க சிலுவையை தாங்கி செல்ல சிலுவையை நம்முடைய இல்லங்களில் வைக்க நாம் கடவுளுடைய இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய குடும்பத்தில் நாம் உணர்கிறோம். ஆக இந்த திருச்சிலுவையின் மகிமை விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே உண்மையிலேயே இந்த திருச்சிலுவை நம்முடைய வாழ்விலே ஒரு உண்மையான ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறதா? இந்த திருச்சிலுவையின் உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து நாம் செயல்படுகிறோமா? ஆக இந்த திருச்சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் அடையாளம் அல்ல, மாறாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே இது ஒரு நம்முடைய வாழ்வின் மீட்பின் ஒரு அடையாளம். இந்த திருச்சிலுவையினால் நாம் மீட்படைவோம். நம்முடைய வாழ்வில் எவ்வளோதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இந்த திருச்சிலுவை உற்று நோக்கிற பொழுது இந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இயேசு ஆண்டவர் கூட அவமானத்தின் சின்னமான அந்த சிலுவையை மீட்பின் சின்னமாக மாற்றினார். ஆக நம்முடைய வாழ்விலே அவமானம் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்விலே பலவிதமான பிரச்சனைகளை சங்கடங்களை நாம் சந்திக்கிற பொழுது இயேசுவின் சிலுவையை பார்த்து நம்முடைய வாழ்விலே நாம் மீட்படைவோம். இந்த சிலுவையின் மூலமாக ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ இந்த நாளிலே, இந்த திருச்சிலுவையின் மகிமை நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன், பாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்புமெனும் தாயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளம் சேர்ப்பார். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். பாரம் வலி மிக கூடலாம், பலமே சேர்ப்பாய். யாரும் துணையின்றி தனிமையா நீதான் காப்பாய். வாழ்வே நீயானால் உன்னன்பே என்னாலும் நிழலை போலாகும். துயிரில்லை இனிமேலும் வருகின்றேன், தருகின்றேன், உன் வழி தொடர்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கொண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானர்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று ஓடிய காளி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நிறைஞ்சு ஒன்றாக அக்களித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் நமக்கு ஓந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாம் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தினேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியுடன் அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சிலுவை மரத்தால் நம் எல்லோருக்கும் மீட்பு வாங்கி கொடுத்த தியாகச் செம்மலிவர். நாம் ஒவ்வொருவருமே சிலுவையின் மக்கள் என்பதை தன்னுடைய வாழ்வு மூலமாக நமக்கு எண்பித்து காண்பித்தவர். இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர்
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன். சொல்லி என்னை தேற்றும் என் தெய்வமே. உன்னோடு நான் என்றும் வாழ்கின்றேன் எனச் சொல்லி என்னை தேற்றும் என் தெய்வமே. நன்றி நான் பாடுவேன், நாதனே உனை போற்றுவேன். நன்றி நான் பாடுவேன், நாதனே உனை போற்றுவேன். உயிர் தரும் உணவே, அருள் தரும் உறவே, என் உள்ளம் எழுந்து நீ வா. என் தேவன் விருந்தின் என் ஆன்ம மருந்தாய் என் தாகம் தீர்த்திடவா, என் தாகம் தீர்த்திடவா. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றிக்கு உரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருள் எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்துச் செல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு
ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலைப்பாரே, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா. ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.